சனாதனத்தை திருக்குறளோடு திருவள்ளுவரோடு ஒப்பிடுறதை விட ஒரு அவமானம் திருவள்ளுவருக்கு வந்துட முடியுமா? நீங்க சனாதனத்தை ஆர்எஸ்எஸ் கொள்கை 4 வர்ணமா பிரிச்சு வர்ணாசிரமத்தை சொல்லி குலத்துக்கு ஒரு நீதின்னு சொல்லி இந்த மண்ணின் மைந்தர்களா இருக்கவங்க ஜாதியா பிரிச்சதை ஆர்எஸ்எஸும் வர்ணாசிரமமும் பார்ப்பனர்களும் அவங்களுக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன சமத்துவத்தை பேசின திருவள்ளுவருக்கும் எங்க சம்பந்தம் இருக்கு? சனாதனத்தினுடைய பிரகாச ஒளின்றதை விட திருவள்ளுவரை கேவலப்படுத்திட முடியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநருக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலைன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்க பீகார்ல இருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. ஆர்எஸ்எஸ் அவர் ஆளுநர் ரவின்றதோட ஆர்எஸ்எஸ் ரவி, அவர் ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர். நீங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க. இங்க வந்து ஒரு அஃபர்மேஷன் எடுக்கிறாங்கல்ல, ஆளுநர் பதவி பிரமாணம் எடுக்கிறாருல இந்திய அரசமைப்பு சட்டத்தை வச்சு, அதுல ஆர்டிகல் 159 வச்சுதான் அவர் பதவி பிரமாணத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லணும். அதுல ரொம்ப தெளிவா என்ன சொல்லணும்னா, ஐ வில் டிவோட் மை செல்ஃப் டு த சர்வீஸ் அண்ட் வெல்பீயிங் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக அவங்களுடைய வெல்பீயிங், அவர்களை முன்னேற்றுவதற்கான வழிகளை நான் செய்வதற்கு துணை புரிவேன்றதுதான் ஆளுநருடைய வேலை. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு நலனுக்காக ஏதாவது ஒரு குரலை தமிழ்நாடு இதை சொல்லுது அதை சொல்லுது அப்படின்றத குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை நம்ம கொடுக்கக்கூடிய மசோதாவையாவது அனுப்பியிருப்பாரா? இப்போ என்னன்னு கேட்டால் வேலை இல்லை சார். நான் இன்னும் வெளிப்படையாக கேட்குறேனே, அதுக்கு அவரே பதில் சொல்லட்டும். ஆளுநர் 2 வருஷமா பேசிட்டு இருக்காரா திருவள்ளுவரை பத்தி? 2 வருஷமா காவி சாயம் பூசுறாரா? 2 வருஷமா சனாதனத்தை பத்தி பேசுறாரா? திராவிடம் என்பது நீர்த்து போன கொள்கைன்னு சொல்றாரா? இவ்வளோ காலாவதியானது இவ்வளோ பேசின ஆளுநர். அதே போல ராஜான்னு ஒருத்தர் பிஜேபியில் பேசிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் பேசினாங்கல்ல, தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சுல்ல, ஏன் நீங்க ஆளுநர் ஏதாவது ஒரு சும்மா ஒரு டயலாக் கூட சொல்லியிருக்காங்களேன்? ஏன் தேர்தல் முடிந்த பிறகு ஆளுநர் இதை பேசுறாரு? இது அப்ப என்னன்னு கேட்டா 2 வருஷமா ஆளுநர் பேசுனது தமிழ்நாட்டில் எடுபடல. நீங்க பேசுறது நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்குது. ஆளுநர் பேசுறது எல்லாமே ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட அஜெண்டான அவங்கள போட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கறாங்கன்னு ஆளுநர் அமைதியா, இன்னும் நான் சொல்றேன், அமைதியாக அடக்கி வாசித்தார்னு இன்னைக்கு இளைஞர்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு இவர் இவ்வளோ எதுக்கு பேசுறாருன்னு கேட்டா, ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில காவி நிறத்திற்கும் எங்களுக்கு என்ன சார் சம்பந்தம்? நீங்க உடனே கேட்பாரு அவரு, திராவிடர் கழகமே அதை பத்தி பேசலான்னு. முழு உரிமை திராவிடர் கழகத்துக்கும் தந்தை பெரியாருக்கும் இருக்கு.